இந்த திருட ஒரு வீட்டில் திருடும் பொழுதுனா போலீஸ்காரங்க அந்த வீட்டை நோக்கி போவாங்க. திருட என்ன பண்ணுவான், போலீஸ்காரங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து வெளியே ஓடி வந்து திருடன் திருடன் திருடம்மா. உடனே போலீஸ்காரங்க என்ன நினைப்பாங்க, வீட்டுக்குள்ள போய் எங்கடா திருடனை காணான்னு தொலைவுனா திருட வெளியே ஓடி இருப்பான். அதான் இன்னைக்கு திமுக. ஸோ எலெக்ஷன் வரும்பொழுது திமுக செய்யக்கூடிய எல்லா தவறுகளும் கூட மக்கள் மன்றத்தில் காவல்துறை எலெக்ஷன் கமிஷன் பார்க்கக்கூடாதுங்கிறக்காக இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி அவர்கள் திருடன் 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 ஓடிட்டு இருக்கார். ஆனால் உண்மையான திருடன் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தெரியும். கோயம்புத்தூர்ல 85 வயசுக்கு மேலே ஓட்டு போட்டால் திமுக என்ன கொடுக்குறாங்க? தோடு, தங்கத்தோடு, 2000 ரூபாய் பணம். அடுத்து இன்னும் 10 நாட்களில் வரக்கூடிய இலவசங்களை கோயம்புத்தூர் மக்கள் பார்க்கத்தான் போறாங்க, தமிழ்நாடு முழுவதுமே. அதனால் பணத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு தார்மீக உரிமை ஒரு கட்சிக்கு இல்லைன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவருடைய வாதம் என்பது ஒரு வீட்டிலிருந்து ஒரு திருடன் வெளியே ஓடி வந்துவிட்டு காவல்துறையை குழப்புவதற்காக திருடன் 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 என்று சொல்வது போல் இருக்குது.